ஹலோ காய்ஸ், நான் பவன். இது எலக்ட்ரோ சிஸ்டம் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம அட்ரினோ யூனோ எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அண்ட் அதை வச்சு எப்படி ஒரு பேசிக்கான ஒரு கோடை ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே லோக்கல்லே பார்த்தீங்கன்னா க்ளோன் வாங்கியிருக்கேன். சரிங்களா? அட்ரினோ யூனோ க்ளோன் இது, அதாவது டூப்ளிகேட். நீங்கள் பெரிய பர்பஸஸ், அதாவது காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரிஜினல் வாங்கிக்கோங்க. நான் சும்மா டெமோக்காக டூப்ளிகேட் வாங்கியிருக்கேன். சரிங்களா? இதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூனோ கேபிள் வேணும். இதுவும் போர்டு வாங்குற கடையிலே கேட்டிங்கன்னா தருவாங்க யூனோ கேபிள் அப்படின்ட்டு. சரிங்களா? இது இந்த பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்லேயோ இன்னும் ரெண்டு நம்ம லேப்லேயும் மாட்டி இதில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். வாங்க இதோட லேஅவுட் பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அட்ரினோட லேஅவுட், அதுக்கப்புறம் அதோட பின் கான்ஃபிகரேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? இந்த அட்ரினோவில் லெஃப்ட் சைடு மேலே இருக்கிற பின்ஸ், அதாவது இந்த இடத்துல இருக்கிற பின்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ஒர்க்காக இருக்க தேவைப்படக்கூடிய பவர் சப்ளை கொடுப்போம். சரிங்களா? இந்த போர்டுக்கு கரெக்டாக நம்ம 5 வோல்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த போர்டு பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக 5 வோல்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 5 வோல்ட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும். இதோட நீங்கள் கரெக்டாக 5 வோல்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் வந்து ஒரு 9 வோல்ட் இல்லைனா ஒரு 12 வோல்ட் அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே வின்னு ஒரு போர்ட் இருக்கும். இந்த வின்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 வோல்ட் வரை கொடுத்துக்கலாம். அந்த 12 வோல்ட் வரை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகிக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து கரெக்டாக 5 வோல்ட்ஸ் தருவேன் அப்படின்னா 5 வோல்ட்டில் கொடுக்கலாம். இல்லை ஏன்னா 5 வோல்ட் இல்லை 6 வோல்ட் 12 வோல்ட் கொடுக்குறேன்னா வின்ல கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது கிரவுண்ட் பின் அப்படின்னு ஒரு பின் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் கொடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா வின் அல்லது 5 வோல்ட்டில் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே அனலாக் பின்ஸ் அப்படின்னு ஒரு 6 பின் இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா A0லேருந்து A3 வரைக்கும் நம்ம அனலாக் வேல்யூஸ் அவுட்புட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அனலாக் வேல்யூஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1023 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் வந்து எடுத்துக்கலாம். சென்சார்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வேல்யூஸ் வந்து அவுட்புட்டும் கொடுக்கலாம். 0லேருந்து 1023 வரைக்கும் அவுட்புட் கொடுக்கலாம். A4 A5 வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து I2C கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்பிளேலாம் மாற்றோம் அப்படின்னா A4 A5 யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் சென்சர்ஸுக்கு A4 A5 அவ்வளோக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து 0லேருந்து 13 வரைக்கும் உங்களுக்கு 14 பின் மொத்தமாக இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அவுட்புட் எடுத்துக்கலாம் அல்லது இன்புட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? டிஜிட்டல் அவுட்புட்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 அப்புறம் 1 அது 2 மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ டெமோக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒயிட் கலர் எல்இடி எடுத்திருக்கேன். சரிங்களா? இதில் பெரிய பின் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், சின்ன பின் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ இதில் நெகட்டிவை பார்த்தீங்கன்னா அட்ரினோ போர்டோட ஜிஎன்டி அப்படின்னு ஒரு பின் இருக்கும், அதாவது கிரவுண்ட், அதில் கனெக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் பின்னை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணணும். நான் வந்து D12ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் நான் இப்போ லேப்பில் மாட்டிடுறேன். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா இந்த அட்ரினோ சாஃப்ட்வேர். சரிங்களா? இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கான லிங்கை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூஐ இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற கோடு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கோடு. சரிங்களா? ஸோ இப்போ நான் அட்ரினோவில் பார்த்தீங்கன்னா எல்இடியோடைய நெகட்டிவ் பின்னை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அட்ரினோட எல்இடியோட பாசிட்டிவ் பின்னை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் 12ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இன்ட் எல்இடி பின் ஈக்குவல் 12 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ 12th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இன்ட் எல்இடி பின் 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே எல்இடி பின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்ச பேர். இது வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ மாற்றிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வேறு பின்னில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர் நீங்கள் இங்கே மாற்றிக்கணும். நான் 12ல கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குற கோடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும் நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தோன்னு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பின் மோட் எல்இடி பின் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்இடி பின்னை பார்த்தீங்கன்னா நான் 12th பின்னை பார்த்தீங்கன்னா எல்இடி பின்னை கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அந்த 12th பின் வந்து இன்புட்டாக அவுட்புட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ அந்த கான்ஃபிகரேஷனுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா எல்இடி பின் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் இன்புட்டுக்காக வேறு ஏதோ ஒரு பர்பஸ் அல்லது வேறு ஏதோ ஒரு சென்சார் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்புட்டுன்னு மாற்றிக்கணும். நான் வந்து அவுட்புட் எடுக்கணும். கரெக்டாக போர்ட்லேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ அந்த அவுட்புட் அப்படின்றதுனால எல்இடி பின் அவுட்புட் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய்ட் லூப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் வாய்ட் லூப் கண்டினியூஸாக திரும்ப எக்ஸிக்யூட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் ரைட் எல்இடி பின் ஹை அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா?
இந்த டிஜிட்டல் ரைட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டை வந்து ஆன் பண்ணும் சரிங்களா. ஸோ ஹை அப்படின்னா ஆன் அர்த்தம், லோ அப்படின்னா ஆஃப் அர்த்தம் சரிங்களா. எப்பவுமே கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஹை அப்படின்னு ஆன்னு சொல்லுவாங்க, லோ அப்படின்னு ஆஃப்னு சொல்லுவாங்க, அல்லது 1 அப்படின்னா ஆன்னு சொல்லுவாங்க, 0 அப்படின்னா ஆஃப்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இங்கே ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் சரிங்களா. ஸோ டிஜிட்டல் ரைட் எல்இடி பின் சரிங்களா. எல்இடி பின்னை வந்து ஆன் பண்ணு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் லைனில் போட்டிருக்கேன் சரிங்களா. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா டிலே 1000 அப்படின்னு போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பின் எல்இடி ஆன் ஆனதுக்கப்புறம் 1000 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும் சரிங்களா. ஸோ இங்கே 1000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸ் சரிங்களா. இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிலேக்குள்ளே மில்லி செகண்ட்ஸ் தான் கொடுக்கணும், செகண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா. நான் 1000 மில்லி செகண்ட்னா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எல்இடி ஆன் ஆனதுக்கப்புறம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணும் சரிங்களா. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட் எல்இடி பின் லோ அப்படின்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா. லோ அப்படின்னா ஆஃப் சரிங்களா. ஸோ ஆன் ஆனதுக்கப்புறம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணும், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் எல்இடி பின்னை வந்து ஆஃப் பண்ணிடும், ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணும், ஏன்னா திருப்பி நான் டிலே கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி பின் வந்து ஒரு செகண்ட் ஆன் பண்ணும், ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணும், ஆன் ஆஃப் பண்ணும், 1 செகண்ட் வந்து பிளிங்கடாக இருக்கும் சரிங்களா. இது வந்து ரொம்ப 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 பேசிக் கோடிங் சரிங்களா. இதுலேருந்து தான் நீங்கள் அர்டினோ கோடிங் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ கனெக்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அட்ரினோ யூனோ அப்படின்னு நீங்கள் காமிக்கணும் சரிங்களா. இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா அட்ரினோ யூனோ அப்படின்னு நீங்கள் காமிக்கணும், அப்போ தான் கனெக்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு இது கனெக்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிங்க. டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ஃபைல் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், CH34X அப்படின்னு ஒரு டிரைவர் வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த டிரைவர் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒருவேளை உங்களுக்கு வந்து டிரெக்ட் ஆகி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும் ஓகேங்களா. ஒருவேளை இங்கே உங்களுக்கு வேறு ஏதோ பேர் காமிச்சுன்னா இந்த ஆரோமா கிளிக் பண்ணி இங்கே அட்ரினோ யூனோ அப்படின்னு டைப் பண்ணி ஓகே பண்ணிடுங்க சரிங்களா. ஒருவேளை அன்னோன் இல்லை வேறு ஏதோ காமிச்சுன்னா இங்கே கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் எடிட் கொடுத்து வேறு போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக நீங்கள் என்ன போர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த போர்டை தான் இங்கே செலக்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அடுத்தது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் காமிக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பைல்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா நீங்கள் போட்டிருக்க கோடிங் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த டிக் மார்க் சரிங்களா. இப்போது இதை நான் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு எரர் இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே கீழே காமிச்சு கொடுத்துரும் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா என் கோடில் எந்த தப்பு இல்லைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு தப்பு உருவாக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இந்த செமிகாலன் நான் எடுத்துட்டேன் இந்த இடத்துல ஓகேங்களா. டிஜிட்டல் ஹைல நான் வேணே ஒரு தப்பு பண்ணுறேன். இப்போ இந்த கால் எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்பைல் பண்ணும்போது ஏதோ தப்பு இருந்துச்சுன்னா எனக்கு இது காமிச்சிடும். ஸோ பார்த்தீங்களா சொல்லுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லுது சரிங்களா. ஸோ இப்போ நான் அதை சரி பண்ணிடுறேன். இப்போ திருப்பி கம்பைல் பண்ணால் எனக்கு வந்து டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துடும். அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம போட்ட கோடிங்கில் வந்து எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், இது வந்து அப்லோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அப்லோடு பண்ணுறேன் அப்படி நீங்கள் பேரலாக அந்த அட்ரினோட வீடியோவும் பாருங்கள், அந்த சைடு உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அப்லோட் ஆனவுடனே உங்களுக்கு அந்த இடத்துல எல்இடி வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ கொடுத்தோன்னே இன்னொரு டைம் கம்பைல் ஆகும் ஃபார் சேஃப்டிக்காண்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்லோட் ஆகிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. ஸோ ஒரு செகண்டுக்கு வச்சு உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செகண்ட் வச்சு உங்களுக்கு பிளிங்க் ஆகுதா. இப்போ நான் இந்த வாய் லூப்புக்குள்ளே நான் இந்த 1000 இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் 3000ன்னு மாற்றுறேன் ரெண்டு இடத்துலையும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணும், இப்போ என்ன ஆகும்னா 1 செகண்ட் பிளிங்க் ஆகுது, அதுக்கு போல் 3 செகண்ட் எரியும், 3 செகண்ட் ஆஃப் ஆகும். பார்த்துருவோமா. ஸோ இதையும் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் ஆனில் இருக்கும், 3 செகண்ட் ஆஃபில் இருக்கும். ஸோ 3 செகண்ட் ஆனில் இருக்கும், 3 செகண்ட் ஆஃபில் இருக்கும் சரிங்களா. இந்த கோடும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று நான் பண்ணுறேன் சரி. இங்கே வந்து நான் 5ன்னு மாற்றுறேன், கீழே வந்து 1 அப்படின்ட்டு இருக்கட்டும். ஸோ ஹைக்கு வந்து 5 செகண்ட்ஸ் வைக்கிறேன், லோக்கு வந்து 1 செகண்ட் வைக்கிறேன் ஓகேங்களா. இதை இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் ஆனில் இருக்கும், 1 செகண்ட் ஆஃபில் இருக்கும். திருப்பி 5 செகண்ட்ஸ் ஆன் ஆகும், 1 செகண்ட் ஆஃப் ஆகும். இதே பார்த்தீங்கன்னா லூப்பாக எக்ஸிக்யூட்டே இருக்கும். ஸோ இதுவும் நான் இப்போ அப்லோட் கொடுக்குறேன், இதுவும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பண்ணி கற்றுக்கணும், அப்போ தான் உங்களால் வந்து டீப்பாக லேர்ன் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி 5 செகண்ட்ஸ் ஆனில் இருக்கும், 1 செகண்ட் ஆஃப், திருப்பி 5 செகண்ட்ஸ் ஆன்,
ஒரு செகண்ட் ஆஃப், 5 செகண்ட்ஸ் ஆன், 1 செகண்ட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும், ஒரு லூப்பாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், எல்இடியை வந்து 12th பின்னில் தான் மாட்டணுமா அப்படின்னு டவுட் வரும். அப்படி இல்லை, உங்களுக்கு எந்த பின் வேணுமோ மாட்டிக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்களேன், இந்த எல்இடி வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னு தெரியுமா? நான் இதை வந்து 10th பின்னில் மாட்டினா தான் எனக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா நான் கோடில் வந்து 10ன்னு மாட்டிட்டேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்இடி வந்து ஒர்க் ஆகலை. இப்போ இதை ஒர்க் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே 12th வந்து பாசிட்டிவ் மாதிரி இருக்கமா, அதை நம்ம அழகாக இந்த மாதிரி கழட்டிட்டு, சரிங்களா, 10th பின்னில் மாட்டணும். 10th பின்னில் மாட்டினா எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதில் வந்து எல்இடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின் நம்பர் 13லேருந்து பின் நம்பர் 2 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் சைடில். அனலாகில் A0லேருந்து A3 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பின் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச நம்பர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் அட்ரினோ. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.